அவர்தான் எங்களுக்கு தமிழ் கடவுள், அவர்தான் எங்களுக்கு தலைவர், தமிழ் தெய்வமே அவர்தான். ஆறுமுகம் அருளிடம் அனுதினம் ஏறுமுகம் முருகா. மகாவம்சத்திலே விஜயனும் கூட்டாளிகளும் வரும்பொழுது இலங்கையின் நாலாபுரத்திலும் சிவதேவாலயங்கள் இருந்திருக்கின்றன. அந்த அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நீங்கள் சொன்னால் இன்றைக்கும் நல்லூர் ஆலயத்தில் நிற்கிறது. இன்றைக்கு 4வது நாள் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாமி உள்வீதியை வலம் வந்து கொண்டிருப்பது அதற்குரிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த 4வது திருவிழாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எப்படி இருக்குது என்றபடி எங்களை அனைத்தையும் பகிரப்போகிறேன். வேறு உறவுகளை முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்கள் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள். இன்றைக்கு நல்லூர் கந்தன் எவ்வாறு அலங்கரித்து வருகிறார், எவ்வாறான வாகனத்தில் வருகிறார் என்றபடி எங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளப்போகிறேன். வாருங்கள் காணொலிக்கு போகலாம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் முருகப்பெருமான ஆலயத்திலே இன்றைக்கு 4வது நாள் இந்த விசேடமான திருவிழா இப்பொழுது அங்கே ஆலயத்தின் உள்ளே ஆரம்பமாகி அங்கே வஜந்த மண்டபத்திலே பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று முருகப்பெருமான் உள்வீதி வழியாக வலம் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற வேளையிலே அங்கே தம்பத்திலே பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். நல்லூர் முருகப்பெருமான் ஆலயமானது பண்டைய ராஜதானியுடன் தொடர்பட்டதாக இங்கே உள்ள வழிபாட்டு முறைகள் வழக்கங்கள் எல்லாம் காணப்படுகின்றன. இற்றவரை இந்த ஆலயத்திலே மிக அண்மை காலம் வரை ஓதுவார் மூர்த்திகளாக இருந்தவர்கள் சிங்கை பரராசேகர மன்னனாலே வழங்கப்பட்ட செப்பேட்டு பட்டியம் வழங்கப்பட்ட அந்த முக்குருணி பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தவரே இந்த ஆலயத்தில் ஓதுவார் மூர்த்திகளாக இருந்திருக்கின்றார்கள். அதே போல இந்த ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் எல்லாம் எமது நல்லூர் ராஜதானி காலத்திலே பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் இன்றுவரையும் பல்வேறு விடயங்களிலே பின்பற்றப்படுகின்றன. அதாவது ஆலயத்தின் உள்ளே உள்ள பூமாலைகளை கட்டுதல், இங்கே உள்ள தொண்டர்கள் பணிகள் செய்தல், நல்லூரை சுற்றி உள்ள ஆலயங்களிலே நடைபெறுகின்ற மண்டபங்கள், அதே போல் தொண்டு நிறுவனங்கள், 63 நாயன்மார் குறும்படங்கள், அதே போல் நாவலர் மண்டபங்கள் போன்ற பல்வேறு மண்டபங்களும் சமய வளர்ச்சியிலும் தமிழ் வளர்ச்சியிலும் பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்றன. நல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம் கூட மிகச்சிறந்த பணிகளை ஆற்றி வருகின்ற அந்த செய்தியை தருகின்றோம். அதே வேளையிலே இந்த நல்லூரிலே நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடம் தேரடிக்கு அருகாமையிலே, தேரடியிலே பல சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் வாழ்ந்து தமது சித்து விளையாட்டுக்களை எல்லாம் அவர்கள் பரப்பிய அந்த நிகழ்வு அந்த பகுதியிலே தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். எனவே நல்லூர் ஆலயத்திலே முருகப்பெருமான வரும் அடியவர்கள் எல்லோரும் இந்த தேரடிக்கு அருகாமையிலே சென்று அங்கு காணப்படுகின்ற வில்வ மரத்திலே 3 முறை சுற்றி வந்து அந்த வில்வ மரத்தின் கீழ் இருக்கின்ற அந்த மண்ணை நெற்றியிலே எடுத்து அவர்கள் விபூதி மாதிரி தரித்து தங்களுடைய பாவவினைகளை போக்குகின்றார்கள். இவர்கள் எல்லாம் சைவ நூல்களிலே சொல்லப்படுகின்றது. இந்த வில்வமரத்திலிருந்து இந்த மண்ணிலே எடுத்து நாங்கள் தரித்தால் நாம் இந்த பிறவியிலே செய்த அனைத்து பாவங்களும் எல்லாம் நீங்கி இன்றிலிருந்து நாம் சுத்தமான அந்த மனிதர்களாக வாழக்கூடிய பண்பை நம்முடைய ஏற்படுத்தும் என்ற அந்த தத்துவ கருத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது சித்தர்களாலே. எனவே தேரடியிலே செல்லப்பா சுவாமிகள், குடை சுவாமிகள், கடை சுவாமிகள் என்று பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பட்டு அங்கே இருந்து வரும் அடியவர்களுக்கு எல்லோருக்கும் பாவ வினைகளை எல்லாம் போக்கி நோய் நொடி துன்பங்களை நீக்கி வேண்டிய வரங்களை கொடுத்ததாக நாங்கள் நேரடியாகவும் பார்த்திருக்கின்றோம். ஈழத்தமிழர்கள் புராண இதிகாச காலத்தில் இருந்து அங்கே முருகப்பெருமானுக்கு கதிர்காமத்திலே வள்ளிய திருமணம் என்று கொடுத்தார்கள் அல்லவா, அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆகவே ஈழத்தமிழர்கள் மிக அண்மை காலத்தில் குடிகளாக வந்தவர்களும் இல்லை. அவர்கள் இந்த பகுதியிலே பன்னெடுங்காலமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் சூழ வம்சத்தின் மூலம் கூட நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. மகாவம்சத்தின் மூலம் அறிகின்றோம். மகாவம்சத்திலே விஜயனும் கூட்டாளிகளும் வரும்பொழுது இலங்கையின் நாலாபுரத்திலும் சிவதேவாலயங்கள் இருந்திருக்கின்றன. அந்த சிவதேவாலயங்களை விஜயன் அங்கே புனரமைத்து அதற்கு அபிஷேகங்கள் செய்ததாக அங்கே மகாவம்சத்திலே சொல்லப்படுகின்ற இந்த செய்தியை தருகின்றோம். ஆகவே இயக்கர் நாகர்கள் இந்த பன்னெடுங்காலமாக இலங்கையின் பல பகுதிகளிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். இங்கே யாழ்ப்பாணத்தில் நல்லைய பகுதியிலேயும் இயற்கை சக்தி வழிபாடும் நாக வழிபாடும் காணப்படுகின்றது. ஆலயத்தில் உள்ள அங்கே முதல் வைத்து வழிபடப்பட்ட மாப்பான முதலியாருடைய அந்த சிறிய மடத்திலே இப்பொழுது நாகங்கள் 4 அந்த முடியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தருகின்றோம். அதே போல் ஆலயத்தினுடைய
ஆலய வாசலிலே அங்கே கதிர்காமத்திலே காணப்படுவது போன்ற முருகப்பெருமானுடைய அந்த திரைச்சியிலே அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கதிர்காம முருகப்பெருமானை அடியொற்றி பல செயற்பாடுகளும் வழிபாடுகளும் நடைபெறுவது, அதேபோல் பிற்காலத்தில் ஆகம முறை சார்ந்த முறைசாராத பல வழிபாடுகளும் இந்த ஆலயத்தை நடைபெற்று கொண்டிருக்கின்ற செய்தியை தெரிவித்து மீண்டும் நாங்கள் நாளைக்கும் பல புதிய செய்திகளை உங்களுக்கு தர இருக்கின்றோம். உங்களை விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். பாருங்கள் மக்கள், இதுதான் அந்த வில்வ மரம் என்று சொல்லி சொன்னோம். வில்வ மரம் காய்ச்சக்கடாக பார்த்தீங்கன்னா வில்வ மரம், இதில் தான் நாங்கள் வழிபடுறது. பாருங்கள், இப்படி தான் வழிபடுறது. வில்வ மரத்தை சுற்றி வந்து அதை கும்பிட்டு தான் போகிறோம். பாருங்கள் மக்கள், வளமைக்கு மாறாக வந்து இந்த வெள்ளிக்கிழமண்டாவில் வந்து நிறைய மக்கள் வந்திருக்கணும். பாருங்கள், ஃபுல்லாகவே மக்கள் இறங்கி பாருங்க. வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கணும். பாருங்கள், இந்த எவ்வளோ பேர் வந்திருக்கணும் மக்கள். வெள்ளிக்கிழமை தானே இவ்வளோ மக்கள் வந்திருக்கணும். பாருங்கள், பெண்ணுக்கு நிறைய பேர் நிற்கணும். இதில் பாருங்கள், உங்களுக்கு மக்களாக இதில் நிறைய பொலிசார் நிற்கணும். பாருங்கள், இங்கால பார்த்தீங்களா எவ்வளோ பேர் உண்டாயிடுச்சு. பாருங்கள் மக்கள், எவ்வளோ மக்கள் வந்து வந்திருக்கேன். பாருங்கள், நாளைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இன்னும் வந்து மக்கள் கூட வரையணும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த முறை நல்ல தெளிவாக வளமையை விட மாறாக நிறைய மக்கள் வந்து கொண்டிருப்பதாக முடியமாக இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து புலம்பெயர் தேசங்களில் இருக்க உறவுகளை நிறைய பேர் வந்து வந்திருக்கணும். அதாவது அந்த வெளிநாட்டுக்காரன்னு சொல்கிற எங்களுடைய இனத்தவரை தாண்டி வெள்ளக்கார இனத்தவர்கள் கூட வந்து கொண்டிருப்பதை நாங்கள் நிறைய பேர் அவர்களும் வருகிறார்கள். நாங்கள் இப்போ தெற்கு வாசல் நோக்கி வந்துட்டோம். தெற்கு வாசல் நடக்கின்ற அந்த குருக்கள் என்ற அற்புதமான நிகழ்வை தான் நான் அடுத்த பார்க்க போகிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.
ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திரையே வேதாகம ஞான வினோத மனோதீர சுரரோக சிகாமணியே ஆதாரமிலே அருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே ஆதாரமிலே எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லை கந்தா உன் அருளை பெற எனக்கு ஒரு ஆதாரமும் இல்லையே கந்தா ஆனாலும் ஒரு சற்றும் என்னை நினைந்திலையே கந்தா ஆதாரமில்லாத இந்த நாயினேனுக்கு அருள் செய்ய ஒரு சற்றும் நினைந்திலையே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே கந்தா மனம் கடந்து நிற்பவனே எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா எல்லாம் கடந்து நிற்பவனே முருகா ஆதாரமில்லாத எந்த ஆதாரமும் இல்லாத இந்த ஏழையருக்கு நீ அருள் செய்யாயோ ஏழையருக்கு இறங்கி ஆதாரமில்லாத எளிய வேலையே நாயருக்கு இறங்கி அருள் செய்யாயோ கந்தா வேதங்களை தொகுத்தவனே ஆகமங்களை வகுத்தவனே நீதானே மனம் கடந்து நிற்பவனே இந்த லோகத்திற்கு மணிமகுடமாக திகழ்பவனே நல்லூர் கந்தா நல்லூர் கந்தா பெருமானே இந்த ஏழையேற்கு அருள் செய் பச்சை மயில் வாகனத்தில் வெள்ளம் திறந்து கொடுத்த காரணம் நல்லூரான் ரொம்ப அற்புதம் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லூரம் வந்து
வடக்கு கோபுரத்தை தாண்டி வந்துட்டு பார்க்கக்கூடிய மேலே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ரோகரா பாருங்க நல்லூருக்கு அந்த திரும்புகிறார் வந்து இந்தியாவில் கிழக்கு வாசல் நோக்கி பாதையை நோக்கி திரும்பி கொண்டிருக்கா பார்த்தீங்களா. பாருங்க எவ்வளோ மக்கள் இதில் பாருங்க மக்கள் புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. பாருங்க டிஜிட்டலில் நல்ல ஸ்ரீ கந்தசுவாமி தேவஸ்தானம் போட்டு தினசரி உற்சவங்கள் சம்பந்தமாக அதில் ஒன்று போட்டுருக்கேன் பார்த்தீங்களா. தவத்திரு யோகசுவாமிகளுடைய நினைவாலயத்திலிருந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலய உற்சவம் சிறப்பாக நடைபெற்று இருக்கிற இந்த வேளையிலே ஈழத்து சித்தர் யோகசுவாமிகள், செல்லப்பா சுவாமிகள், கடைச்சுவாமிகள், குடைச்சாமிகள் எங்கள் ஈழ மண்ணிலே இந்த நல்லூரான் திருவடியிலே தவம் செய்த இடம்தான் இந்த வில்லு நிலத்தடியிலிருந்து நடைபெற்றிருக்கிறது. இந்த 63 நாயனார் மடத்திலே செல்லப்பா சுவாமிகள், யோக சுவாமிகள் எல்லாருடைய வழிபாடுகளும் இங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. யோகசுவாமி ஆயிலிய நட்சத்திரத்திற்கு இந்த பிரார்த்தனைகள் நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நான் இப்பொழுது நல்லூரான் திருவடி சுவாமியுடைய பாடலை பாட இருக்கிறேன். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி, இரவு பகல் காணேனடி, ஆன்மா அழியாதென்று அன்றனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போவேனோடி கிளியே. நல்லூரான் தஞ்சமடி தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக் காமடி கிளியே. கவலையெல்லாம் போகுமடி, பஞ்சம் படை வந்தால் என்ன, பாரெல்லாம் வெந்தால் என்ன, அஞ்சுவமோ நாங்கள் அடிகிளியே. நல்லூர் ஆறுமுகம் தஞ்சமடி சுவாமி யோகநாதன் சொன்ன திருப்பாடல் 10 இப்பூமியில் சொன்னான் நொடிகிளியே. பொல்லாங்கு தீருமடி. சுவாமியுடைய வாக்கியம் எப்போ முடிந்த காரியம் நாம் அறியோம் முழுதும் உண்மை. அந்த மகா வாக்கியத்துக்குரிய இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திலே இந்த உற்சவகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்து தமிழ் மக்கள் அலை அலையாக வந்து குவிந்து கொண்டு இருக்கிறார்கள். முருகனை வேண்டி அவர்தான் எங்களுக்கு தமிழ் கடவுள், அவர்தான் எங்களுக்கு தலைவர், தமிழ் தெய்வமே அவர்தான். அவரை நினைத்தால்தான் எல்லா காரியங்களும் உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு சுவிட்சத்தை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள் கிழக்கு வாசலால் மக்கள் வந்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள் தம்பியரால் மணி அடிச்சிட்டு வரார் பார்த்தீங்களா. ரைட்.